வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில், கும்பகோணம், தஞ்சாவூர். பிரம்மனின் வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவன் தந்த அமுத கலசம் தங்கியதனால் இத்திருத்தலமா கும்பகோணம் என்று பெயர் பெற்றதெனவும், கும்பத்திலிருந்து அமுதத்தினின்றும் வெளிப்பட்டு வராததினால் இங்குள்ள இறைவனார் கும்பேசர் எனவும் கும்பகோண தலப்புராணம் கூறுகிறது. மேலும் பிரளய காலத்தில் மிதந்து வந்த அமுத கும்பத்தின் மூக்கின் வழியாக அமுதம் பரவியதனால் குடமூக்கு எனப்படும் இக்கோயில் ஏற்பட்டது. அமுத குடத்தை அலங்கரித்த பொருட்களான மாயிலை, தர்பை, உரி, வில்வம், தேங்காய், பூணூல் முதலிய பொருட்கள் காற்றினால் சிதைக்கப்பட்ட அவை விழுந்த இடங்கள் எல்லாம் தனித்தனி லிங்கங்களாக அவை கும்பகோணத்தை சுற்றியுள்ள தனி கோயில்களாக விளங்குகிறது. இத்திருத்தல இறைவனார் ஆதி கும்பேஸ்வரர், அமுத கும்பேஸ்வரர், அமுதேஸ்வரர் என்ற திருநாமங்களுடன் உலகிற்கு ஆதி காரணமாகிய பராபரம் கும்பத்திலிருந்து தோன்றியதனால் ஆதி கும்பேஸ்வரர் எனவும், நிறைந்த அமுதத்திலிருந்து உதித்தனால் அமுதேஸ்வர் எனவும், திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் குழகன் எனவும், சிவபெருமான் வேடர் வேடத்தில் தோன்றிய அமுத கும்பத்தை அம்பினால் எய்து கிராதமூர்த்தி என்ற பெயருடன் மகா பிரளயத்துக்கு பிறகு பிரம்ம தேவன் தனது படைப்பு தொழிலை தொடங்குவதற்கு இறைவன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளி லிங்கத்தவர் உறைந்து சுயம்பு வடிவமாக கீழிருந்து மேலாக பருத்தும் மேலே செல்ல செல்ல ஊசி வடிவில் சுயம்பு மூர்த்தியாக காணப்படுகிறார். கலசத்திலிருந்து வந்த அமிர்தம் மகாமகம் பொற்றாமரை குளங்களை அடைந்ததாக நம்பப்படுகிறது. இந்த அமிர்தம் 24 கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியதாகவும், இந்த பரப்பில் பஞ்ச குரோத ஸ்தலங்களாக திருவிடைமருதூர், திருப்பாடலவனம், திருநாகேஸ்வரம், சுவாமிமலை மற்றும் தாராசுரம் ஆகிய கோயில்களில் நீராடி தரிசித்து பிறகு ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து இறைவனை தரிசிக்க வழிபடும் என்பது இத்தல சிறப்பு. கலசத்தின் பகுதிகளாக முறையே: 1. கும்பேசம், அமுத கலசம் தங்கிய இடம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில். கிராத மூர்த்தி அமிர்தத்தினையும் மணலினையும் கலந்து உடைந்த களங்களை கொண்டு சிவலிங்கம் செய்தார் எனவும், சிவலிங்கமானது ஒரு பானையின் கழுத்தின் வடிவத்தில் உள்ளது. 2. சோமேசம், சோமேஸ்வரர் கோயில் கும்பத்தின் சரம் விழுந்த இடம். 3. நாகேசம், நாகேஸ்வரர் கோயில் கலசத்தின் வில்வம் விழுந்த இடம். 4. அபிமுகேசம், அபிமுகேஸ்வரர் கோயில் கலசத்தின் தேங்காய் விழுந்த இடம். 5. கௌதமேசம், கௌதமேஸ்வரர் கோயில் கலசத்தின் புனித நூல் விழுந்த இடம். 6. குடவோயில் கோணேஸ்வரர் கோயில் கலசத்தின் விளிம்பு விழுந்த இடம். 7. கடையல் நல்லூர் சாக்கோட்டை அமிர்த கலேசநாதர் கோயில் கலசத்தின் நடுப்பகுதி விழுந்த இடம். 8. பானத்துறை பானபுரீஸ்வரர் கோயில் சிவபெருமான் தன் அம்பினால் கலசத்தை உடைத்த தலம். 9. மாலதிவனம் ஆதக்கம்பட்ட விஸ்வநாதர் கோயில் கலச மலர்கள் விழுந்த இடம். 10. காளகஸ்தீஸ்வரர் கோயில் கலசத்தின் சந்தனம் விழுந்த இடம். 11. ஏகாம்பேஸ்வரர் கோயில் கலசத்தின் மற்ற அலங்கார பொருட்கள் விழுந்த இடம். 12. கோட்டையூர் கோட்டீஸ்வரர்